ஹாய், வெல்கம் டு சஹானா அச்சீவர்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் டிஎன் டெட்டுக்கான பேப்பர் 2 சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜிக்கான வீடியோ தான் இது. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட வெப்சைட் sahana.co.in sahana.co.in அண்ட் நம்மளோட மொபைல் ஆப்பில் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜிக்கான ஃப்ரீ குவிஸஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனம் என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ மெக்டூகல். கவனம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம எவ்வளோ ஆர்வமாக கற்றுக்குறோம் அப்படின்னு பார்க்கறது தான் கவனம். அதாவது இப்போ ஒருத்தர் ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம டக்குன்னு அது மேலே நம்ம தலையை திருப்பி பார்க்குறதோ, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம கேட்குறதோ, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இந்த கவனத்தில் தான் வரும். ஒரே ஒரு பார்வையில் ஒருவர் நினைவில் கொள்ளும் பொருட்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி கவன வீச்சு. கவன வீச்சு அப்படின்னா இப்போ நிறைய பொருள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமில் எத்தனை பொருளை நம்மளால் பார்க்க முடியும். எல்லா பொருளையுமே நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு சில பொருட்களை நம்மளால் இந்த நிமிஷத்துக்குள்ளே இத்தனை பொருள் தான் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்ற அப்படி இருக்கும்போது அதை தான் கவன வீச்சுன்னு சொல்கிறாங்க. குழந்தைகளின் சிந்தனை செயல்முறையை இன்றைய உளவியலாளர்கள் எவ்வாறு அழைக்கின்றனர்? ஆப்ஷன் ஏ அறிவு புல செயல்முறை. ஒருவர் ஒரு செயலில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கும் போது அவரின் கவனம் அச்செயலில் இருந்து விலகி மற்றொரு செயலில் விழுந்து பழைய நிலைக்கே திரும்புதல். ஆப்ஷன் ஏ கவன மாற்றம். கவன மாற்றம் அப்படின்னா நம்மளே இப்போ ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கோம், இல்லை வேற ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற போது எல்லா டைமுமே அதே இதில் தான் நம்ம இருப்போம்னு சொல்ல முடியாது. டக்குன்னு ஒரு நிமிஷம் வேற எங்கேயாவது ஒரு விஷயத்துல நம்மளோட கவனம் போகும். திரும்ப ஐயோ நம்ம வெளியே வேற கவனம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம திரும்ப பழைய நிலைக்கே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க செயலுக்கு வந்துருவோமா, அதுதான் கவன மாற்றம். மனிதனின் சராசரி கவன வீச்சு டேஷ் வரையிலான எண்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஆப்ஷன் பி 4 முதல் 6. டேசிஸ்டாஸ்கோப் பின்வரும் எதனை கணக்கிட உதவுகிறது? ஆப்ஷன் பி கவனவீச்சு. கவனவீச்சை பற்றி போன கொஸ்டின்லேயே பார்த்தோமா. கவனவீச்சு அப்படின்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சில பொருட்களை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும், எல்லாத்தையுமே பார்க்க முடியாது. டேசிஸ்டாஸ்கோப் அப்படின்னா டாட் ஃபிகர். டாட் ஃபிகர்ஸ் அதாவது ஒரு உளவியல் ஆய்வகத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புள்ளி வச்சு ஒரு அட்டையில் எத்தனை புள்ளி இருக்கு, அதை எவ்வளோ நேரத்தில் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத கணக்கிட உதவுவதான் டேசிஸ்டாஸ்கோப்பு. ஒரு புது புத்தகத்தை படிக்க தொடங்க நாம் முயற்சி செய்து அப்புத்தகத்தை படிக்க தொடங்கிய பின் அப்புத்தகம் நன்கு எழுதப்பட்டிருந்தால் மேலும் முயற்சியின்றி கவனத்துடனும் ஆர்வத்துடனும் படிப்பது பின்வரும் எந்த ஒரு கவனத்திற்கு எடுத்துக்காட்டு? ஆப்ஷன் பி தொகுதி முயற்சிசார் கவனம். ஸ்கீமா உருபெறும் தன்மைக்கு ஏற்ப குழந்தையின் அறிதிறன் வளர்ச்சியை பியாஜே பின்வரும் எத்தனை நிலைகளாக பிரிக்கிறார்? ஆப்ஷன் பி 4. ஸ்கீமா அப்படின்னா ஒரு பொருளை பற்றி நம்ம உடல் மூலமாகவோ இல்லைன்னா மனசு வழியாகவோ, அதாவது நம்மளை தொடுறாங்க அப்படின்ற போது நம்மளுக்கு அது உடல் மூலமாக தெரியுதா அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது, அதுதான் ஸ்கீமா. இதில் 4 நிலை இருக்கு. ஃபர்ஸ்ட் நிலை புலன் இயக்க நிலை. இதில் 0லேருந்து 2 வயசு வரைக்கும். அடுத்து செயலுக்கு முற்பட்ட நிலை. செயலுக்கு
முற்பட்ட நிலை. இது வந்து எத்தனை வயசுல இருந்து அப்படின்னா 2 வயசுல இருந்து 7 வயசு வரைக்கும். மூணாவது புலனீடான செயல்நிலை. இது எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசு அப்படின்னு பார்க்கும்போது 7ல இருந்து 11 வயசு. நாலாவது கருத்தியல் நிலை. இந்த கருத்தியல் நிலைக்கு வயது வந்து 11 வயசுக்கு மேல. பொதுமை கருத்து உருவாவதில் 4 படிநிலைகளை குறிப்பிட்டவர். ஆப்ஷன் சி கிளவுஸ் மீர். யாருடைய கொள்கையின்படி புலன்காட்சி முழுமையும் ஒருமைப்பாடும் பெற்று விளங்குகிறது? ஆப்ஷன் டி கெஸ்டால்ட். செய்தி கோட்பாடு எனும் கோட்பாடு விளக்குவது? ஆப்ஷன் டி கவனம். கவனம்னா என்ன? ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம எவ்வளோ ஆர்வத்தோட அதை பார்க்குறோம் அப்படின்றது தான் கவனம். கவனித்தலை தீர்மானிக்கும் புற காரணி எது? புதுமை. இப்போ நம்ம ஒரு கிளாஸே எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படி நம்ம நடத்துறத கவனிக்க வைக்கிறது அப்படின்னா ஏதாவது புது புது விஷயமா செய்யறது, ஏதாவது புதுசாக ப்ராஜெக்ட் மாதிரி செஞ்சு காட்டுறது, அந்த மாதிரி புதுசாக செய்யறது தான் வந்து புதுமை. அறிதலின் முதல் அடிப்படை நிலை எது? புலன் காட்சி அறிதல். கவனித்தலை தீர்மானிக்கும் அகக்காரணி எது? நாட்டங்கள். நாட்டங்கள் அப்படின்ற போது அவங்க எவ்வளோ ஆர்வமா இருக்காங்க, இல்லை சப்போஸ் ஒரு சிலர் வந்து எனக்கு உடம்புக்கு முடியல மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம அவங்கள தட்டி கொடுத்து சரிப்பா நான் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே சொல்றது தான் வந்து கவனித்தலை தீர்மானிக்கும் அகக்காரணி. டாட் ஃபிகர்ஸ் புள்ளி அட்டைகள் பயன்படுத்தப்படும் கருவி எது? டேசிஸ்டாஸ்கோப். இந்த டேசிஸ்டாஸ்கோப்பை பற்றி போன கொஸ்டின்லேயே பார்த்தோமா? டேசிஸ்டாஸ்கோப் எங்கே பயன்படுது அப்படின்னா கவன வீச்சுல பயன்படுது. கவன வீச்சு. குழந்தைகள் எதன் மூலம் கற்கிறார்கள்? குழந்தைகள் எதன் மூலம் கற்கிறார்கள்னு பார்க்கும்போது புலன்கள். பின்னணி பாடகரின் குரலை நினைவில் வைத்திருப்பது? கேள்வி சாயல்கள். கேள்வி சாயல்கள் அப்படிங்கும்போது நம்ம அடிக்கடி கேட்குற குரல், அப்புறம் பாட்டு, உணவோட சுவை, பூக்களின் நறுமணம், இது மாதிரி எல்லாமே நம்ம மனசுல இதுதானோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள நம்மளே கேள்வி கேட்கறது தான் வந்து கேள்வி சாயல்கள். புலன் உணர்வும் பொருளை அறிதலும் சேர்ந்து உருவானது? ஆப்ஷன் சி புலன் காட்சி. தொகுத்தறி சிந்தனை பின்வரும் எந்த வயது குழந்தைகளிடம் வளர்ச்சி அடைகிறது? ஆப்ஷன் ஏ 7 முதல் 11. இரவு நேரத்தில் கயிற்றை மிதித்துவிட்டு அச்சத்தினால் பாம்பு என்று எண்ணுவது டேஸ்? திரிபு காட்சி. திரிபு காட்சி அப்படின்னா அது இதுலயே கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்களா, ஒரு கயிறை வந்து நம்ம மிதிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளே பயத்துல வந்து ஐயோ இது பாம்பா இருக்குமோ அப்படின்னு நம்மளோட கற்பனை தான் வந்து திரிபு காட்சி. நம்மளோட sahana.co.in அதுக்கப்புறமா நம்மளோட மொபைல் ஆப், அதில் TNTET சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜிக்கான ப்ரீ குவிஸஸ் டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அகாடமியில் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் பேப்பர் 2க்கான வீடியோ கிளாஸஸ் வித் ஸ்டடி மெட்டீரியலோட வந்துடும். MCQ குவிஸும் கிடைக்கும். இது முழுக்க முழுக்க தமிழில் எடுக்கக்கூடிய கிளாஸு. இதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட்
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.